விஜய் வந்து அரசியலுக்கு வர்ற மாதிரி ஒரு செய்தி வந்தோடனே அவருடைய ஜாதகத்தை கணிச்சு பார்த்துருக்கோம். அவர் வந்து அரசியல் அவர் யோகம் வந்து அவர் ஜாதகத்தில் இருக்கு. அரசியல் யோகம் இல்லாமல் வந்து இந்த விஷயம் அவர் அப்பயே சொல்லியிருப்பேன், இன்னைக்கு இல்லை. விஜய் முதல்ல அரசியல் என்ட்ரி ஆகும்போதே அவருடைய ஜாதகத்தில் வந்து அரசியல் யோகம் இருக்கா, இல்லை ஒரு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் ஆகக்கூடிய யோகம் இருக்கா, அது எல்லாம் கணிக்க தான் வேணும். ஓகேங்களா? அந்த மாதிரி பார்க்கும் பொழுது அவருடைய ஜாதகத்தில் அரசியல் யோகம் இருக்கு. கண்டிப்பா அவர் அரசியல்ல வந்து ஒரு ஆளா வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயம் உண்டு. கண்டிப்பா அவர் வந்து முயற்சி பண்ணாருன்னா ஜெயிக்கலாம். இல்லைங்கம்மா, எப்பயுமே எல்லோருக்குமே யோகங்கள் உண்டு. ஜாதகப்படி பார்த்தீங்கன்னா இப்போ விஜயகாந்த் அவருக்கு கூட அரசியலில் வந்து அவர் ஜாதகத்தில் அரசியல் யோகம் இருந்துச்சு. ஆனால் டைம் பீரியட்னு ஒன்று பார்க்கணும். ஓகேங்களா? அந்த டைம் பீரியட் பார்த்தீங்கன்னா அவர் உள்ள என்ட்ரி ஆனார், மாசா ஜெயிச்சாரு. ஓகேங்களா? எதிர்கட்சியாக வர அளவு கூட வளர்ந்தாரு. பட் வந்து அவருக்கு நடக்கக்கூடிய தசாபுத்திகள்லாம் சரியாக இருந்துச்சுன்னா தான் அவங்க லைஃப் லாங்காக நிற்க முடியும். ஏன்னா அது அவங்களுக்கு பிரச்சனைகள் வரும். அரசியலில் புதுசாக ஒருத்தர் வந்த உடனே எல்லாம் விட்டுட்டு அவர் அரசியல் வந்துட்டாருன்னு யாரும் பார்க்க மாட்டாங்க. ஓகேங்களா? அதுக்கு முன்னே அவர் வர்றதுக்கு நிறைய சவால்கள் வரும். அவருக்கு எதிராக செயல்படக்கூடிய கட்சிகள் வந்து அவருக்கு நிறைய தடைகளை பிரச்சனைகளை ஏற்படுத்தும்.